ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் அழகிய கிறுக்கியே அத்தியாயம் 24. உண்மைதான், கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவங்க கூட இங்கே இருக்கிறது கஷ்டம். ஏன்னா கிராமத்தில் 10 வீடு இருந்தால் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லது கெட்டதுக்கு பேசிக்குவாங்க, வாங்கிக்குவாங்க, கொடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு பொழுதை போக்க வழி தேட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் இங்கே வெறும் கடல் தான். பிள்ளைகளிடம் கூட அவங்க தாய்மொழி தெரியாமல் சொல்லி கொடுப்பது ரொம்ப கஷ்டம். இங்கே அவங்க மொழி நன்றாக தெரிந்தது 2 பேர் தான். ஒன்று ஆரவ், அடுத்தது அமர். இவர்கள் இருவரும் நண்பர்கள் ஆனதே பெரிய கதைதான். ஆரவ் தன் 17 வயதிலேயே இதுதான் என் தொழில் என்று முடிவெடுத்து விட்டான். இது ஒன்றும் அவங்க குடும்பத்துக்கு புதிய தொழில் இல்லை. ஏற்கனவே மும்பை துறைமுகத்தில் அவர்களின் செல்வாக்கு அதிகம். பல சரக்கு கப்பல்கள் உலகம் முழுவதும் சுற்றி வருகிறது. பயணிகள் கப்பலும் உல்லாச விடுதி கப்பலும் இருக்கிறது. இதனால் ஒரு பிள்ளையாவது கப்பல் பற்றிய படிப்பு படிப்பது நல்லது என்றுதான் மெரைன் இன்ஜினியரிங் படிக்க புகழ்பெற்ற கல்லூரியில் மகனை சேர்த்து விட்டார் கலைவாணன். ஆரவ் அதை படிப்பாக மட்டும் பார்க்காமல் தான் சாதிக்க துடிக்கும் துறையாக எடுத்து கொண்டான். நம் நாட்டில் இருக்கும் அத்தனை துறைமுகங்களிலும் அரசியல்வாதிகளின் ஆதிக்கம் இருக்கிறது. தனிப்பட்ட விஷயங்களை செய்ய முடியாமல் முட்டுக்கட்டை போடுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு நாட்டின் முன்னேற்றமோ பொருளாதார வளர்ச்சியோ முக்கியம் இல்லை. அவனுடைய தனிப்பட்ட பொருளாதாரம் வளரணும். சுவிஸ் பேங்கில் அவனுக்கு மலை போல் பணம் குவியணும். அதுதான் எண்ணம். அந்த சின்ன வயதிலும் அவனுக்கு உலக அனுபவம் திறமை வாய்ந்த ஆசிரியர்கள் மூலம் கிடைத்தது. அதில் ஒருத்தர் தான் எட்வின் பிராவோ. அவர் ஆரவின் குரு என்று சொல்லலாம். அவர்தான் இந்த தீவின் வளர்ச்சிக்கும் ஆரவின் வளர்ச்சிக்கும் அடித்தளம் போட்டவர். அவர் ஒரு ஆராய்ச்சியாளர். பல்கலைக்கழகத்தில் சிறப்பு பேராசிரியராக இருந்தாலும் அவர் ஆராய்ச்சியாளர். ஆரவ் ஒவ்வொரு விடுமுறையின் போதும் அவருடன் சென்று சேர்ந்து கொள்வான். நிறைய பயணம் செய்தார்கள். கப்பலில் பல தீவுகளுக்கு சென்றார்கள், சுற்றி பார்த்தார்கள். அதில் இந்த தீவும் ஒன்று. எட்வினுக்கு இந்த தீவை ரொம்ப பிடிக்கும். காரணம், இந்த தீவின் இயற்கை வளம். மலைகளும் கடலும் மட்டுமில்லை, அந்த தீவின் கடல் பகுதியில் துறைமுகம் அமைப்பதற்கான அத்தனை வசதிகளும் இயற்கையாகவே இருந்தது. கடல் ராஜ்யத்தில் அரசாலும் உலக நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு இது தெரியாமல் போகுமா என்ன? தெரிந்தது. ஒரு பெரும் பண முதலை அந்த நாட்டின் அரசிடமிருந்து இந்த தீவை எப்படியோ வாங்கிவிட்டார்கள். வாங்கின பின் அதன் வளங்களை சுரண்ட ஆரம்பிக்கும் போது இந்த தீவின் பழங்குடி இன மக்கள் விழித்து கொண்டார்கள். விளைவு கடும் சண்டை. அந்த எளிய மக்களிடம் அப்படி என்ன பெரிய ஆயுதம் இருந்துவிடும்? இந்த பணக்காரனிடம் இல்லாத ஆயுதமா? துப்பாக்கிகள், வெடிகுண்டுகள் அனைத்தும் இருந்தது. ஆனால் அவர்களால் அந்த தீவிற்குள் நுழையக்கூட முடியலை. காரணம், விஷ அம்புகள். ஒரு ட்ரோன் கூட அந்த தீவின் மேல் பறக்க முடியாது. அந்த அளவு அவர்கள் போராடினார்கள். பாவம், அவர்கள் மிகச்சிறிய கூட்டம். எத்தனை நாள் அவர்களை எதிர்க்க முடியும்? ஆனாலும் சில வருடங்களாக கடுமையாக எதிர்த்தார்கள். எப்போதும் பிஸ்னஸ்மேன்கள் பணத்தை ஒரே இடத்தில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டார்கள். அதுவும் ஒரு பைசா கூட லாபம் இல்லாமல் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் அந்த தீவை வாங்கியவர் அதற்குள் நுழையக்கூட முடியாமல் பணமும் திரும்ப கிடைக்காமல் தவித்தார். இது பல கடல் வியாபாரிகளுக்கு தெரியும். ஏன், கேவி குரூப்பின் மும்பை துறைமுகத்தில் சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக இருப்பவருக்கும் தெரியும். ஆனால் யாரும் அறியாத ஒன்று உண்டு என்றால் அது ப்ரொஃபஸர் எட்வின் பிராவோ அடிக்கடி அந்த தீவிற்கு சென்று வருவதுதான். எப்படி எட்வினை மட்டும் அந்த மக்கள் உள்ளே விடுகிறார்கள் என்றால், இந்த தீவை அந்த பணக்காரர் வாங்கும் முன் பல கப்பல்கள் இந்த தீவில் சில சமயம் வந்து போகும். யாரும் தடை சொன்னது இல்லை. அந்த சமயத்தில்தான் ஒரு முறை எட்வின் அந்த தீவிற்கு வந்தார். அவருக்கு அந்த தீவை ரொம்ப பிடித்து விட்டது. எனவே அங்கேயே சில மாதங்கள் கூட தங்குவார். அவர்களின் மொழியை கற்றுக்கொண்டார். அதற்கு காரணம், அவர் இந்த மாதிரி தீவுகள் பலவற்றிற்கு போய் அங்குள்ள மக்களோடு பேசி பழகிய அனுபவம். அவர்களின் சங்கேத மொழியையும் கற்றுக்கொண்டார். இந்த அளவு அந்த மக்கள் அவருடன் பழக காரணம், அங்கே அவர்கள் வணங்கும் தெய்வம்தான். அந்த மலை குகைக்குள் இருக்கும் தெய்வத்தின் முன் செல்லும் ஒருத்தர் அந்த மக்களுக்கு தீங்கு செய்யும் எண்ணத்தோடு வந்திருந்தால் உயிரோடு திரும்ப மாட்டார். அவரவர் எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி கால் கை போகும். சிலருக்கு கண் பார்வை போகும், சிலருக்கு பேச்சு வராமல் போய்விடும், சிலருக்கு உயிரே இருக்காது.
எந்த பாதிப்பும் இல்லாமல் ஒருத்தர் அந்த குகையில் உள்ள தெய்வத்தை வணங்கிவிட்டு வந்தால் அவரை அந்த மக்கள் தங்களுள் ஒருத்தராக ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்தான் எட்வின். அந்த பணக்கார முதலைகளின் எண்ணத்தை புரிந்து கொண்டு அந்த தீவு மக்களை விழிப்படைய வைத்தவரும் எட்வின் தான். கடந்த சில ஆண்டுகளாக எட்வின் அவர்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற அவரால் இயன்றதை செய்தார். அப்போதுதான் ஆரவ் அவருக்கு மாணவனாக அறிமுகமானான். அவன் திறமை, ஆர்வம், நேர்மை, குடும்ப அந்தஸ்து என்று எல்லாம் தெரிந்து கொண்ட எட்வின் ஆரவின் கனவுகளை பற்றி அறிந்து கொண்டவர் அந்த மக்களின் தலைவனிடம் பேசினார். முதலில் அவர்கள் பயந்தார்கள். பிறகு குறைந்து கொண்டு வரும் தன் கூட்டத்தை காப்பாற்ற ஏதாவது செய்தாக வேண்டும். பணம் கொடுத்து இந்த தீவை வாங்கியவன் சும்மா இருக்க மாட்டான். கண்டிப்பா யாரோ ஒருத்தன் வாங்கத்தான் போறான். அவன் இவர்களை விட பலசாலியாக இருந்தால் தேவையில்லாமல் தன் மக்களை பலி கொடுக்க வேண்டி வரும். இல்லை, அடிமைகளாக வாழணும். அதற்கு நண்பனாக ஒருத்தன் வந்தால் இருவருக்குமே நிம்மதியாக இருக்கலாமே என்று ஒத்துக்கொண்டார்கள். அதன் பின் தான் எட்வின் ஆரவிற்கு பல கட்டளைகள் போட்டுத்தான் கூட்டி வந்தார். அதெல்லாம் தேவையே இல்லை. ஏனென்றால் ஆரவ் அந்த மக்களை தன் சொந்த சகோதரர்களாகத்தான் நினைத்தான். அவர்களை முன்னேற்ற வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றுதான் நினைத்தான். ஏனோ இந்த மண்ணிற்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருப்பது போல் தோன்றியது. அவன் மனதார அந்த கடலையும் அந்த தீவையும் அதன் மக்களையும் நேசித்தான். அந்த மக்கள் ஆரோவை கோவிலுக்குள் கூட்டிச் சென்ற போது எட்வின் சற்று படபடப்புடன் தான் இருந்தார். 21 வயது பணக்கார இளைஞன். அவனை தேவையில்லாமல் இந்த மக்களுக்காக பிரச்சனையில் மாட்டிவிட்டு விட்டோமோ என்று பயந்து போனார். ஆனால் நடந்தது வேறு. அவரோ அந்த மக்களோ யாருமே எதிர்பார்க்காத ஒன்றுதான் அங்கே நடந்தது. அந்த குகைக்குள் ஒருவர் மட்டுமே போய் சாமி கும்பிட்டு விட்டு வருவார்கள். ஒரு சிறு கல்லை குடைந்து அதை அகல் விளக்காக்கி அதில் ஏதோ ஒருவித எண்ணெய் ஊற்றி ஒரு காய்ந்த கொடியை திரியாக்கித்தான் விளக்கு ஏற்றுவார்கள். எப்போதுமே அந்த விளக்கு அணையாது. ஆரவ் உள்ளே சென்றான். அந்த மசமசப்பான இருட்டில் அவன் கண்களுக்கு எந்த சாமியும் தெரியலை. அவனுக்கு தெரிந்தது எல்லாம் அந்த விளக்கின் ஒளிதான். அதையே சிறிது நேரம் உற்று பார்த்தவன், எனக்கு தெரியலை, இந்த மண்ணுக்கும் எனக்கும் உள்ள பந்தம் ஆனால் உனக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். இந்த மண்ணை நான் என்னோட கோட்டையாக மாற்ற நினைக்கிறேன். இந்த கடலில் நான் சாதிக்க வேண்டும் என்பதை சாதிக்க இந்த இடம் பொருத்தமாக இருக்கும் என்று என் மனசுக்கு தோணுது. இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் என்னால் ஒருபோதும் கெடுதல் நடக்காது. தீங்கு செய்ய நினைப்பவர்களை உயிரோடும் விடமாட்டேன் என்றான். எனக்கான ஆன்ம பலத்தையும் சக்தியையும் கொடுங்க. உங்க மண்ணில் நான் தலை சாய்த்து கொள்கிறேன் என்று வேண்டினான். உள்ளே போனவன் சாமி கும்பிடுவதை அவர்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள். அவன் தமிழன். தமிழ்நாட்டு முறைப்படி தரையில் நெடுஞ்சான்கிடையாக விழுந்து நெற்றி தரையில் முட்ட விழுந்து இருகை தலைக்கு மேல் கூப்பி அவன் கும்பிட்டதை பார்த்த வெளியே நின்ற அந்த மக்களின் தலைவனும் மற்ற சிலரும் திறந்தவாய் மூடாமல் பார்த்து நின்றார்கள். ஆமாம், ஆரவ் கும்பிட்டு விட்டு அந்த குகையின் தரையில் இருந்த மண்ணை தொட்டு தன் நெற்றியில் பூசிக்கொண்டு அவன் திரும்ப அந்த குகையின் மேலே இருந்து காய்ந்த கொடி ஒன்று அவன் கழுத்தில் மாலையாக விழுந்தது. அதை கண்டவர்கள் ஆ ஊ ஊ என்று கத்தி கூச்சலிட ஆரவும் எட்வினும் பயந்து போனார்கள். அந்த சத்தத்தில் ஆரவ் இன்னும் குகையை விட்டு வெளியே வரலை. அப்படி இருக்க அவர்கள் இப்படி கத்தியது மற்ற இருவருக்கும் பெரும் பயத்தை கொடுத்தது. ஆனாலும் ஆரவ் எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் இயல்பாக கம்பீரமாக நின்றான். அவன் மெல்ல நடந்து குகையின் வாசலை அடைந்த போது அந்த மக்களின் தலைவன் அப்படியே முழங்காலிட்டு ஏதோ கத்தியபடி சத்தம் கொடுக்க அங்கே நின்ற அனைவருமே ஆரோவின் முன் முழங்காலிட்டு பணிந்தார்கள். ஏன் எட்வினும் அப்படியே செய்தார். சற்று நேரம் அவர்கள் மொழியில் அவர்களின் சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார்கள். பிறகு எழுந்த மக்களின் தலைவன் ஆரோவின் பாதம் தொட்டு வணங்கி, இனி நீங்க தான் எங்க தலைவர், எங்க தெய்வம் உங்களுக்கு உத்தரவு கொடுத்திருக்கு, இனி நாங்க உங்க பிள்ளைகள் என்றார் அவர்கள் மொழியில். ஆரவ் அப்போதுதான் அந்த மொழியை கற்றுக்கொண்டு இருந்தான். அவர்கள் பேசியது புரிந்தது. பதில் பேச முடியாமல் தான் வாயடைத்து போய் நின்றான். அவனை பொறுத்தவரை அது ஏதோ ஒரு கொடியின் வேர். அது குகையின் மேல் இருந்து அவன் தோளில் மாலையாக விழுந்தது.
ஆனால் எட்வினுக்கு அந்த மக்களின் அனைத்து பழக்க வழக்கங்களும் தெரியுமே. அவர்களின் தலைவனை தேர்ந்தெடுக்கும் முறை இதுதான் என்று தெரியுமே. ஆமாம், ஒரு குறிப்பிட்ட வயது வரைதான் அவர்கள் தலைவனாக இருப்பார்கள். அதன் பிறகு ஓய்வை அறிவித்து விடுவார்கள். அவரே சிலரை தேர்ந்தெடுத்து இப்படி குகையினுள் சாமி கும்பிட அனுப்பி வைப்பார். ஒவ்வொருவரும் போய் வணங்கிவிட்டு வருவார்கள். அவர்களில் யார் கழுத்தில் அந்த வேர் விழுகிறதோ அவர்தான் அடுத்த தலைவர். சில சமயம் யாருக்குமே விழுகாது. அப்ப அதே பழைய ஆள்தான் தலைவராக இருக்கணும் என்பதுதான் அவர்கள் தெய்வத்தின் முடிவு என்று ஏற்றுக்கொள்வார்கள். இப்போது யாருமே எதிர்பாராமல் இப்படி ஆரவின் கழுத்தில் அந்த வேர் விழுந்து இனி அவன்தான் அவர்களின் தலைவன் என்று அவர்கள் தெய்வம் சொல்லிவிட்டது. இதை அவர்கள் மனமாற ஏற்றுக்கொண்டு தலைவனுக்கு அவர்கள் செய்யும் சடங்கு சம்பிரதாயங்களை செய்தார்கள். அவர்கள் நம்பிக்கையை புரிந்து கொண்ட ஆரவ் அமைதியாக ஏற்றுக்கொண்டான். அதன் பின் அவன் பேச்சுத்தான் அவர்களுக்கு கட்டளை. முதலில் அவன் நன்றாக அவர்கள் மொழியை பேசி கற்றுக்கொண்டான். பிறகு எட்வின் கூட சேர்ந்து அந்த மலையையும் கடலையும் தீவையும் பழைய தலைவருடன் சுற்றி வந்தான். சுலுசி அந்த தலைவனின் பெயர். நீங்க தான் எப்பவும் இங்கே தலைவர். மக்களை எப்பவும் போல பார்த்துக்குங்க. நான் எது செய்தாலும் உங்ககிட்ட சம்மதம் கேட்காமல் செய்ய மாட்டேன். ஆனால் எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு. என்னால் இங்கேயே இருக்க முடியாது. உங்க பொறுப்பை நீங்க எப்பவும் போல பாருங்க என்றான். பிறகு எட்வினுடன் திரும்பியவன் இந்தியா திரும்பினான். தன் படிப்பு முடிந்து விட்டது. தொழில் தொடங்கணும் என்றான். எடுத்த உடனே சொந்த தொழில் வேண்டாம், நம்ம கப்பலில் வேலை செய், துறைமுக பொறுப்பை எடுத்துக்கொள் என்றார்கள். அவன் கேட்கவில்லை. நான் தனியாகத்தான் தொழில் தொடங்கப் போறேன் என்றான். எங்கே, என்ன தொழில் என்று கேட்க அவன் அந்த தீவின் பெயரை சொல்ல முதலில் அதை வாங்கணும் என்றான். ஆண்கள் அதிர்ந்து விட்டார்கள். அதுவும் கலைவேந்தனே அதிர்ந்துதான் போனார். ஆரவ், அந்த தீவு பற்றி உனக்கு என்ன தெரியும் என்றார். எல்லாம் தெரியும் என்றான். முட்டாள்தனமா பேசாதே ஆரவ். அந்த தீவை பார்த்து மயங்கி அதை வாங்கின அந்த ஜெர்மன்காரன் பல கோடி டாலர்களை இழந்துட்டு இப்போ நஷ்ட கணக்கில் புலம்பிக்கிட்டு இருக்கான். அவன் வாங்கி 5 வருஷம் என்ன 10 வருஷம் ஆகுது. இதுவரை அவன் ஒரு தடவை தான் அந்த தீவிற்கே போயிருக்கிறான். சும்மா கூட அவனை அந்த தீவில் கால் வைக்க அந்த பழங்குடி இன மக்கள் விடலை. அவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். அந்த தீவிற்குள் ட்ரோன் கூட போக முடியலை. ஆளில்லா ட்ரோனை கூட அம்பு விட்டு கடலுக்குள் வீழ்த்துறாங்க என்றார் கலைவாணன்.